ஜிமிக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்தாள். கருமேகங்கள் திரளாய் சூழ்ந்திருந்தன. எந்த நேரமும் மழை வரலாம் என்று தோன்றியது. ஜிமிக்கிக்குள் ஓர் அவசரம் தொற்றிக் கொண்டது. கொதித்து கொண்டிருந்த உலையில் அரிசியை போட்டாள். தீ எரிந்து கொண்டிருந்தது. மேலும் 2 விறகுகளை எடுத்து வைத்தாள். அரிசி வெண்மையான நுரையோடு வேக ஆரம்பித்தது. ஜிமிக்கி மரத்தோறும் படுத்திருந்த த்ரிஷாவையும் தமன்னாவையும் பார்த்தாள். இருவரும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். த்ரிஷாவுக்கு 7 வயது, தமன்னாவுக்கு 5 வயது. அவர்கள் ஜிமிக்கியின் மகள்கள். ஜிமிக்கி ஊசிபாசி விற்கும் நாடோடி சமூகத்தை சார்ந்தவள். அவளுக்கு பூர்வீகம் பொள்ளாச்சி. ஆனால் பிழைப்புக்காக எல்லா ஊர்களுக்கும் குடும்பத்தோடு போய் வருபவள். ஜிமிக்கியின் தொழில் உடலை வருத்தி பொதுமக்கள் முன்னிலையில் வித்தை காட்டுவதுதான். கணவன் ரஜினி மணி சரியான சினிமா பைத்தியம். ரஜினி ரசிகன். ரஜினி படம் என்றால் உயிரை விடுவான். ரஜினி மணி தினமும் வீட்டுக்கு வரமாட்டான். தனது சகாக்களுடன் சேர்ந்து கொண்டு எங்காவது வேட்டைக்கு சென்று விடுவான். 2 நாள் 3 நாள் கழித்து வீட்டுக்கு வருவான். வரும்போது காட்டு பூனையோ முயலையோ கையில் பிடித்து கொண்டு வருவான். அதை சமைத்து குடும்பமே சந்தோஷமாக சாப்பிடுவார்கள். ரஜினி மணி வீட்டுக்கு வரவில்லை என்றாலும் ஜிமிக்கி அதற்காக கவலைப்பட மாட்டாள். காலையில் தனது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வித்தை காட்ட கிளம்பி விடுவாள். கடந்த 3 நாட்களாக ரஜினி மணி வீட்டுக்கு வரவில்லை. ஜிமிக்கியின் வீடு என்பது பொள்ளாச்சி நகரில் ஒதுக்குப்புறமாக இருக்கும் கொஞ்சம் புறம்போக்கு நிலம்தான். இதற்கு கூரை ஆகாயம்தான். வெயில் காலங்களில் ஜிமிக்கி இங்கேதான் குடும்பம் நடத்துவாள். மழை காலங்களில் பேருந்து நிலையத்துக்கு சென்று விடுவாள். காலையில் ஜிமிக்கி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வித்தை காட்ட கிளம்பி போனாள். மக்கள் நடமாட்டம் உள்ள ரோட்டின் ஓரத்தில் நின்று வித்தைகளை காட்டினார்கள். ஜிமிக்கி பேண்ட் வாத்தியத்தை தாள லயத்தோடு அடித்தாள். திரிஷாவும் தமன்னாவும் இடுப்பை வளைத்து கைகளை மேலே தூக்கி ஆடினார்கள். பிறகு தரையில் குட்டிக்கர்ணம் அடித்தார்கள். பிறகு ஜிமிக்கி தமன்னாவை தமன்னாவை அழைத்து 2 கைகளையும் பிடித்து முறுக்கி திருகினாள். தமன்னா வலி தாங்காமல் அம்மா என்று கத்தினாள். ஜிமிக்கி அதை பொருட்படுத்தவில்லை. இறுதியாக ஜிமிக்கி ஒரு சிறிய வளையத்தை எடுத்தாள். அதை கழுத்தில் மாட்டினாள். அதை அப்படியே கழுத்திலிருந்து கஷ்டப்பட்டு கீழே இறக்கினாள். வளையம் கொஞ்சம் கொஞ்சமாக தோள்பட்டை, மார்பு, வயிறு என்று கீழே இறங்கியது. வளையம் இடுப்பு பகுதிக்கு வந்தது. ஜிமிக்கி த்ரிஷாவை அழைத்தாள். த்ரிஷாவும் சென்று அந்த வளையத்துக்குள் கஷ்டப்பட்டு உள்ளே நுழைந்தாள். அடுத்ததாக தமன்னா அந்த வளையத்திற்குள் நுழைந்தாள். 3 பேரும் அந்த சிறிய வளையத்துக்குள் சிக்கிக்கொண்டு திணறினார்கள். ஜிமிக்கி அந்த வளையத்தை லாபகமாக கீழே நகர்த்தினாள். சிறிது நேர போராட்டத்துக்கு பிறகு வளையம் கணுக்காலுக்கு வந்தது. மூவரும் வளையத்திலிருந்து விடுதலையானார்கள். பிறகு தமன்னா தட்டை கையில் ஏந்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறு கும்பலிடம் யாசகம் கேட்டாள். தட்டில் சில நாணயங்கள் விழுந்தன. இதுபோல நகரின் பல இடங்களில் வித்தை காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு வசூல் ஒன்றும் பெரியதாக இல்லை. ஆனால் வசூலில் அவ்வப்போது ரோட்டோர கடைகளில் டீயும் பன்னும் சாப்பிட்டார்கள். அவ்வளவுதான். பொழுது சாய்ந்து விட்டது. பிள்ளைகள் களைத்து விட்டார்கள். ஜிமிக்கி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இருப்பிடத்திற்கு வந்து விட்டாள். இரவு நேர கஞ்சிக்காக ஜிமிக்கி 1/2 கிலோ மட்ட ரகமான அரிசியை கடையில் வாங்கினாள். இதோ அதுதான் இப்போது உலையில் கொதித்துக் கொண்டிருக்கிறது. தமன்னா வெகு நேரத்துக்கு முன்பே அம்மா பசிக்குது என்று அழுதாள். அப்படியே படுத்தவள் தூங்கிவிட்டாள். ஜிமிக்கி அகப்பையை சட்டியின் உள்ளே விட்டு கிளறி விட்டாள். பின் அகப்பையில் கொஞ்சம் சோறை எடுத்து நசுக்கி பார்த்தாள். சோறு நன்றாக குழைந்து வெந்திருந்தது. அதில் கொஞ்சம் உப்பை தூவி மீண்டும் ஒரு முறை அகப்பையால் கிளறி விட்டாள். இரவு உணவு தயாராகிவிட்டது. ஜிமிக்கி அவசரமாக த்ரிஷாவையும் தமன்னாவையும் எழுப்பினாள். இந்தாப்பா த்ரிஷா, தமன்னா, எந்திரிங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. த்ரிஷாவும் தமன்னாவும் தூக்க கலக்கத்தோடு எழுந்து அமர்ந்தார்கள். ஜிமிக்கி அவர்களின் முன்னால் தட்டுக்களை வைத்தாள். அடுப்பிலிருந்து சாப்பாடு சட்டியையும் எடுத்து வந்து வைத்தாள். அகப்பையால் கஞ்சியை அள்ளி இருவரது தட்டிலும் ஊட்டினாள். தமன்னா கஞ்சியை கையால் தொட்டு சூடு பொறுக்க முடியாமல் ஆ என்று அலறினாள். கொஞ்சம் பொறுப்பா, சூடு ஆறட்டும் என்றாள் ஜிமிக்கி. த்ரிஷா கஞ்சியை வாயால் ஊதி ஊதி மெல்ல குடித்தாள். அதே வேளையில் கனமான மழை துளி பட் பட் என்று கீழே விழ ஆரம்பித்தது. சனியம் முடிச்ச மழைக்கு நேரங்காலமே தெரியாது. ஜிமிக்கி மழையை சபித்தாள். துளி இப்போது தூறலாக மாறியது. ஜிமிக்கி சாப்பாட்டு சட்டியை தூக்கி கொண்டு புளிய மரத்தை ஒட்டி நின்றாள். த்ரிஷாவும் தமன்னாவும் சாப்பாட்டு தட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு ஜிமிக்கியின் பக்கத்தில் நின்றனர். மழையின் வேகம் அதிகரிக்க தொடங்கியது. ஜிமிக்கி இனி இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது, பஸ் ஸ்டாண்டுக்கு போய்விடலாம் என்று நினைத்தாள். ஜிமிக்கி சாப்பாடு சட்டியை கீழே வைத்தாள். ஜிமிக்கி சொன்னாள், டேய், அந்த சாப்பாட்டை இந்த சட்டியில கொட்டுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போய் சாப்பிடலாம்.
இருவரும் தட்டில் இருந்த சாப்பாட்டை சட்டியில் கொட்டினார்கள். தட்டை வைத்து சாப்பாடு சட்டியை மூடினார்கள். ஜிமிக்கி மருத்துவரும் வைத்திருந்த பேண்ட் வாத்தியத்தை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டாள். இன்னும் 2 சிறிய மூட்டைகள் இருந்தன. ஜிமிக்கி ஒரு மூட்டையை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டாள். இன்னொன்றை தூக்கி திரிஷாவின் தலையில் வைத்தாள். சாப்பாடு சட்டியை தூக்கி தமன்னாவின் தலையில் வைத்தாள். மூவரும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தனர். பஸ் ஸ்டாண்டு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். விரைவாக நடந்தால் 10 நிமிஷத்தில் போய்விடலாம். மழையில் நனைந்தவாறே நடந்து கொண்டிருந்த தமன்னா, அம்மா பசிக்குதுமா என்றாள். ச்சே, சனியன, மழைக்குள்ள எங்க போய் சாப்பிடுவா? பேசாம வா, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். ஜிமிக்கி தமன்னாவை அதட்டினாள். தமன்னா அமைதியானாள். 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்பார்கள். மூவரும் தொப்பையாக நடந்திருந்தார்கள். பாதையின் ஓரத்தில் அந்த பிரம்மாண்டமான வணிக வளாகம் தென்பட்டது. ஜிமிக்கிக்கு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுவிட்டு மழை நின்ற பிறகு போகலாம் என்று தோன்றியது. ஜிமிக்கி சொன்னாள், இந்தப்பா, இங்க வாங்க, அந்த பில்டிங்க்கு கீழே கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலாம். மூவரும் அந்த பில்டிங்கை நோக்கி போனார்கள். அந்த பில்டிங் போர்ட்டிகோவில் யாரும் இல்லை. லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஜிமிக்கி, தமன்னா, திரிஷா மூவரும் அந்த போர்ட்டிகோவில் கீழே நின்றனர். தங்கள் தலையில் இருந்த மூட்டைகளையும் சாப்பாடு சட்டையும் கீழே இறக்கி வைத்தனர். மூவரும் மழையில் தெப்பமாக நனைந்திருந்ததால் குளிர் அடித்தது. ஜிமிக்கி ஒரு மூட்டையில் இருந்த பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரு துண்டை எடுத்தாள். தமன்னாவின் தலையையும் திரிஷாவின் தலையையும் துவட்டி விட்டாள். உடனே தமன்னா, அம்மா பசிக்குதுமா என்றாள். அம்மா பசிக்குமா என்றாள். சரி, அப்படியே உட்காருங்க, இங்கேயே சாப்பிடலாம் என்றாள் ஜிமிக்கி. மூவரும் ஈர உடையோடு கீழே அமர்ந்தனர். தமன்னாவும் திரிஷாவும் தட்டுகளை எடுத்து நீட்டினர். ஜிமிக்கி அகப்பையில் கஞ்சியை வழித்து ஊற்றினாள். கஞ்சி சில்லென்றிருந்தது. தமன்னாவும் திரிஷாவும் கஞ்சியை குடிக்கும் நேரத்தில் ஒரு அதட்டலான குரல் ஒலித்தது. ஏய், யாரது? குரல் வந்த திசையை மூவரும் பார்த்தார்கள். முகம் நிறைய மீசையோடு காக்கி சட்டையும் காக்கி பேண்டும் அணிந்த ஒருவன் நின்றிருந்தான். கையில் குச்சி வைத்திருந்தான். ஏய், கரகாங்களா, எந்திரி, இதென்ன சத்திரம்னு நினைச்சிட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க என்று விரட்டினான். தட்டில் இருந்த கஞ்சியை மீண்டும் சட்டிக்குள் ஊற்றினார்கள். ஜிமிக்கி பேண்ட் வாத்தியத்தை தோளில் மாட்டிக்கொண்டாள். திரிஷா மூட்டையை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டாள். தமன்னா சாப்பாடு சட்டியை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டாள். மூவரும் கொட்டும் மழையில் நனைந்தவாறு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க தொடங்கினார்கள். இது எஸ் பாஸ்கர் அப்படிங்கிறவர் எழுதின பசி அறியாத மழை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டி 2019 தேர்வு பெற்ற சிறந்த கதைகள்ல 9வது தேர்வு பெற்ற கதை இது. இது இந்த மாச கல்கி புஸ்தகத்துல இடம்பெற்றிருக்கு. 20வது பக்கம்.